கல்வியின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பல்கலைக்கு தகுதி பெற்ற அனுமதி கிடைக்காத மாணவர்கள் நிற்கதையில் குகதாசன் எம்பி சுட்டிக்காட்டு. உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் யாழில் மாத்திரமே கூட்டாக போட்டி, செல்வம் எம்பி அறிவிப்பு. ட்ரம்ப் வெற்றி பெறுவதற்கு அனுமதிக்க முடியாது, அவரின் வர்த்தக போரை தோற்கடிப்போம். கனடாவின் புதிய பிரதமராக தெரிவு செய்யப்பட்டுள்ள மார்க் கார்னி. தொடர்பான விரிவான செய்திகள். கல்வியின் கல்லூரிகளின் நிலை மிகவும் கவலைக்கிடமாக இருக்கின்றது என பிரதமர் ஹரணி அமரசூரிய கவலை தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் கல்வி மற்றும் உயர்கல்வி அமைச்சு மீதான வரவு செலவு திட்டம் மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு கல்வி அமைச்சர் என்ற ரீதியில் உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். கல்வியின் கல்லூரிகளின் நிலை மிகவும் கவலைக்கிடமாக இருக்கின்றது. யாழ்ப்பாணம், புலனறுவை போன்ற கல்வியின் கல்லூரிகள் பார்வையிடுவதற்கு சென்றிருந்தேன். அங்கிருக்கின்ற மாணவர்கள் எப்போதாவது ஒரு நாள் ஆசிரியர்களாக மாற இருக்கிறார்கள். அங்கிருக்கின்ற மாணவர்கள் சரியான வசதிகள் இல்லாமல் இருக்கின்றார்கள். சரியான விடுதி வசதிகள் இல்லை, குடிதண்ணீர் வசதி இல்லை. பாடசாலை திறன் வகுப்பறைகள் குறித்து கதைக்கின்றோம். ஆனால் அதில் கற்பிக்க போகின்ற ஆசிரியர்களுக்கு இன்னமும் கரும்பலகையே காணப்படுகின்றது. சரியான மின்சார வசதிகள், உட்கட்டமைப்பு வசதிகள் இல்லை. இது தொடர்பாக இந்த வருடம் கவனம் செலுத்த வேண்டும். அண்மையில் உள்ள பாடசாலை நல்ல பாடசாலை எனும் கருத்திட்டம் நல்லாட்சி அரசாங்கத்தின் காலத்தில் இருந்து நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஆனால் இன்னமும் மின்சார வசதி இல்லை, மதில்கள் இருக்கின்றது, நுழைவாயில் கதவுகள் இல்லை, குறியீட்டு பலகைகள் இல்லை. இப்படி நிறைய குறைபாடுகள் இருக்கின்றன. துப்புரவு வசதிகள் இல்லாத பாடசாலைகள் நாட்டின் பல இருக்கின்றது. ஆகவே எங்களுடைய வரவு செலவு திட்டத்தில் அது தொடர்பாக விசேட கவனம் செலுத்தி பாடசாலைகளில் நிறைவு பெறாமல் இருக்கக்கூடிய அல்லது பகுதியளவில் நிர்வகிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய கட்டிடங்களை கருத்தில் திட்டங்களை நிறைவு செய்வதற்காக நிதியை தாங்கள் ஒதுக்கி இருக்கின்றோம் எனவும் அதற்காக 11 மில்லியனை நாங்கள் ஒதுக்கி இருக்கின்றோம் எனவும் தெரிவித்தார். බොහොම ස්තුතියි ගරු නියෝජ්‍යකාරක සභාපතිතුමියනි. තර මම කතාව පටන් ගන්න හිතුවා මට මේ වෙලාවේ මතක් වෙනවා ගිය අවුරුද්දේ මාර්තු 8 உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் யாழ் தேர்தல் தொகுதியில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களாக சரவணபவன் மற்றும் சந்திரகுமார் ஆகியோரின் கட்சிகளுடன் இணைந்து போட்டியிட உள்ளதோடு வடக்கு கிழக்கில் ஏனைய இடங்களில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி அங்கத்துவம் கட்சிகளுடன் மாத்திரம் இணைந்து போட்டியிட உள்ளதாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் டெலோ இயக்கத்தின் தலைவருமான செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். மன்னாரில் உள்ள அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அந்த 9 கட்சிகளும் அன்றைய தினம் ஒரு கலந்துரையாடலாம் நடைபெற்றதுடைய 9 பேரும் இணைந்திருக்கிறோம் என்ற எந்த செய்தியிலும் நாங்கள் சொல்லப்படவில்லை. அவை அந்த கலந்துரையாடல் ஊடாக 9 கட்சிகளும் வந்து பேசி கலந்துரையாடலை மேற்கொண்டோம் யாழ்ப்பாணத்தில். இது யாழ்ப்பாணத்தில் மட்டும்தான் இந்த கூட்டு இது அமைய இருக்கிறது. வலயக்கல்வி அலுவலகத்தில் இருந்து அதிகாரிகள் யாரும் வருகை தரவில்லை. வருகை தந்த கோட்டக்கல்வி பணிப்பாளர் உரிய பதிலை தரவில்லை என கூறி பாடசாலையில் இருந்து மாணவர்களை வீடுகளுக்கு அழைத்து சென்ற பெற்றோர் உரிய தீர்வு கிடைக்கும் வரை மாணவர்களை பாடசாலைக்கு அனுப்ப மாட்டோம் என தெரிவித்துள்ளனர். முல்லைத்தீவு மாவட்டத்தின் துணுக்காய் கல்வி வலயத்திற்குட்பட்ட தென்னியாங்குளம் அரசினர் தமிழ் கலவன் பாடசாலையில் உள்ள குறைபாடுகளை நிவர்த்தி செய்யுமாறு கோரி பெற்றோர் பாடசாலை வாயிலை மூடி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். பாடசாலையில் உள்ள குறைபாடுகளை நிவர்த்தி செய்யுமாறு கோரி பாடசாலை வாயில் கதவை மூடி காலை முதல் மதியம் வரை போராட்டத்தில் ஈடுபட்டனர். கல்வித்துறையை மேம்படுத்த வேண்டுமாயின் பாடத்திட்டம், கற்பித்தல் முறைமையை, ஆசிரியர் பணிக்கான ஆட்சேர்ப்பு ஆகியவற்றில் பாரிய மாற்றங்கள் செய்யப்பட வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சண்முகம் குகதாசன் தெரிவித்துள்ளார். நிதி ஒதுக்கீடு, ஆளணி மற்றும் பௌதீக வள பற்றாக்குறைக்கு தீர்வு காண வேண்டும் எனவும் இன்றைய குழுநிலை விவாதத்தில் குகதாசன் வலியுறுத்தியுள்ளார். பாதாள உலக கும்பலை சேர்ந்த கணேமுல்ல சஞ்சீவ படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தின் முக்கிய சந்தேக நபராக அடையாளம் காணப்பட்டுள்ள இஷாரா செவ்வந்தி இந்தியாவிற்கு தப்பி செல்லவில்லை என நம்பப்படுவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் புத்திக மனதுங்க தெரிவித்துள்ளார். செவ்வந்தி இந்தியாவுக்கு தப்பி சென்று விட்டதாக சமூகத்தில் பரவி வரும் வதந்திகளை குறித்து விளக்கம் அளிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார்.
சம்பவ தினமான பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி சில மணி நேரத்திற்குள்ளே செவ்வந்தி நாட்டை விட்டு வெளியேறுவதற்கான அனைத்து வழிகளும் அடையாளம் காணப்பட்டு பாதுகாப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் அவர் நாட்டை விட்டு வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு. தொடர்வென வெளிநாட்டு செய்தி. கனடாவின் புதிய பிரதமராக தெரிவு செய்யப்பட்டுள்ள மார்கானி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பிற்கு எதிரான வர்த்தக போரில் வெற்றி பெறப் போவதாக சூளுரைத்துள்ளார். அமெரிக்கர்கள் தவறாக இடை போடக்கூடாது, ஹாக்கியைப் போல வர்த்தக போரிலும் அமெரிக்காவை தோற்கடிப்போம் என அவர் தெரிவித்துள்ளார்.